என் கூட தான் படிச்சுட்டு இருந்தான். நான் அப்படியே இருக்கிறேன். அவன் பலபடி மேலே தாண்டி போயிட்டே இருக்கான். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ போராடுறேன், என்னால் அவன் லெவலுக்கு வரவே முடியல. அவன் இப்போ தான் வந்தான், என்ன பண்ணான் எது பண்ணான்னு தெரியல. அவன் பாட்டுக்கு ஒரு பெரிய லெவல் வந்துட்டான். பார்த்தாலே அப்படியே ஆத்திரமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய வெற்றியை பார்த்து நீங்கள் என்றைக்குமே தயவுசெய்து பொறாமப்படாதீங்க. அவன் அதுக்காக எத்தனை படிகள் எடுத்தானோ, நீங்கள் செய்யாத முயற்சிகள் எத்தனை அவன் எடுத்து வச்சான் அப்படின்றது நமக்கு தெரியாது. அது இல்லாமல் ஒருத்தருடைய ஒரு விக்டரியை, ஒருத்தருடைய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஸ்டோரியை வந்துட்டு ரொம்ப இழிவாவோ இல்லை வந்துட்டு அவன் அப்படியே அசால்ட்டாக ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. நேரம், காலம், அவனுடைய உழைப்பு, திறமை, அதிர்ஷ்டம் இத்தனையும் சேர்ந்து தான் அவன் ஜெயிச்சிருப்பான். நீங்கள் அதில் எதில் மிஸ் ஆனீங்கன்னு யோசிக்கணுமே தவிர அவனை பற்றியோ இல்லை அவனுடைய அந்த வெற்றியை பற்றியோ நம்ம ஒரு தரக்குறைவாக விமர்சிக்கிறதோ இல்லை அதை பார்த்து பொறாமப்படுறதோ, என்னை விட அவன் வந்து திறமை கம்மி, அதனால அவன் வந்து பெரிய லெவல் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பொறாமப்படுறதோ வேண்டாமே. நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா இரு, சூப்பர், நல்லா வந்துட்ட, இப்படியே நீ இரு, நீ இன்னும் பலபடி மேலே வா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களையும் வந்துட்டு உங்களுடைய உழைப்பு மேலே கொண்டு வந்துடும். உங்களுக்கு கூட சேர்ந்து அந்த அதிர்ஷ்டமும் தேடி வந்துடும்.